தன்னுடைய குருடை நினைத்து கவலைப்படாமல் தன்னால் முடிந்த ஏதாவது ஒரு தொண்டுகளை கோயிலுக்கு செய்து கொண்டே வருவார். பூ தொடுக்கிறது அல்லது பூக்களை பறித்தவர்கள் கிட்ட இருந்து அதை சரி பார்ப்பது. பூ மனமுடையதா இருக்கா, இது சிவபூஜைக்கு உகந்தது தானா, இதில் வாசனை உள்ளதா, இது பழைய பூவா, இதையெல்லாம் தன்னுடைய நுகரக்கூடிய அந்த உணர்ச்சியை வைத்துக்கொண்டே இந்த தொண்டுகளை எல்லாம் செய்து வந்தாராம். யாராவது ஒரு அடியார் எதிரில் வராங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டா உடனே அந்த அடியாரை ஓடி சென்று அவரை மனமுருக வணங்கி அந்த அடியாருக்கு ஏதாவது உதவி தன்னால் செய்ய முடியுமா அப்படி வாழ்ந்தவர் தான் இந்த நாயனார். இந்த நாயனார் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறார். என்னன்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த தியாகேச பெருமானுடைய கோயில் வாசல் இருக்கக்கூடிய கமலாலய குளத்துல ரொம்ப அழுக்கு இருக்கு, தூர்வாராமையே கிடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு.